This video is sponsored by Buymoot Online Shopping. இங்கு தரமான பொருட்கள் மிக குறைந்த விலையில் கிடைக்கின்றன. அனைவரும் வாங்கி பயன்பெறுங்கள். நன்றி. படிக்கக்கூடிய ரூமில் சரியான சூரிய வெளிச்சமும் காற்றோட்டமும் இருக்கும்படி அமைஞ்சாதான் அந்த ஸ்டடி ஹாலில் இருந்து நம்ம படிக்க முடியும். இப்போ வீடுகளில் நிறைய இடங்களில் ஸ்டடி ரூம்னு தனியாக குழந்தைகளுக்கு உருவாக்கி தர்றீங்க. அந்த இடத்துல சூரிய வெளிச்சம் வரணும். செயற்கை வெளிச்சங்கள் அதிகமாக இரவு நேரத்தில் பயன்படுத்தலாம். பகல் நேரத்திலேயே லைட்டு போட்டு தான் நம்ம படிக்கணுங்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்கக்கூடாது. வாரத்துக்கு ஒரு முறை விளக்கேற்றி வச்சு படிக்கக்கூடிய பழக்கம் இருந்தாலும் சிறந்த நினைவுத்திறன் பெருகும். பாடங்கள் படித்து மனசில் பதியணும் அப்படின்னா நேர்மறை ஆற்றல் ரொம்ப முக்கியம். இந்த பிரபஞ்ச சக்தியினுடைய ஈர்ப்பு ரகசியத்தையும் தெரிஞ்சு நீங்கள் பாடங்களை படிச்சிங்க அப்படின்னா மிகச்சிறந்த நினைவுத்திறன் உங்களுக்கு வளரும். நீங்கள் படிக்கக்கூடிய நேரத்தில் வடக்கு பார்த்து நோக்கி அமர வேண்டும், அல்லது கிழக்கு அல்லது வடகிழக்கு திசை நோக்கி அமர்ந்து படிக்கணும். படிக்கக்கூடிய அறையினுடைய கதவு வாசலும் இந்த திசைகளை நோக்கி இருப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பானது. நினைவாற்றல் நிச்சயமாக பெறும். எக்ஸாம் பயமே இல்லாமல் படித்ததெல்லாம் மனசில் நின்று தெளிவாக பரீட்சை எழுதி மிகச்சிறந்த மதிப்பெண் நீங்கள் பெறணும் அப்படின்னா பழங்கள் நல்லா சாப்பிடுங்க, காய்கறிகள் நல்லா சாப்பிடுங்க, கீரை வகைகள் நல்லாவே சாப்பிடுங்க. மிக சிறப்பாக சீத்தாப்பழம், மாம்பழம், மாதுளம்பழம் இது சிறப்பாக சாப்பிடுங்க. நிறைய தண்ணி குடிங்க. உணவில் கவனம் செலுத்துங்க. அதிகமாக லோட் பண்ணாதீங்க. சாப்பாடு குறைவாக சாப்பிடுங்க. பிரித்து சாப்பிடுங்க. அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா மந்த புத்தி உண்டாகும். ஃபுட்டில் நீங்கள் கவனம் கொடுங்க. தேர்வு அருமையாக எழுதுவீங்க. எதுக்கு இப்போ உங்களுக்கு எக்ஸாம் ஃபியரு? ஏன் எக்ஸாமை கண்டு நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க? கையெழுத்து அழகாக இல்லை அப்படின்னா கையெழுத்து அழகாக இருக்கா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லைங்க. கையெழுத்து தெளிவாக இருக்கா இல்லையாங்கிறதான் முக்கியம். நீங்கள் எழுதக்கூடிய செய்திகள் படித்து பார்க்கக்கூடிய தேர்வு தாள் திருத்தக்கூடிய நபருக்கு சரியாக புரியணும். அவ்வளோதான். தெளிவாக இருக்கணும் எழுத்து. அது இருந்தாலே போதும். ரொம்ப அழகாக இல்லைன்னு பிற கையெழுத்தோடு உங்கள் கையெழுத்தை ஒப்பிட்டுலாம் பயந்துக்காதீங்க. கவலையை விடுங்க. தேர்வு பயம் உண்டாகிறதுல ரொம்ப முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுமா? எக்ஸாமுக்கு போகும்போது பல பொருட்களை மறந்துட்டு போயிடுறீங்க. பென்சில்லேருந்து பேனாலேருந்து நிறைய மறந்துட்டு போயிடுறீங்க. எல்லாம் தேவையான பொருளெல்லாம் முதல் நாளே எடுத்து அடுக்கி ரெடி பண்ணி வைக்கணும். போக்குவரத்து நெரிசல் இருக்கும். அதனால முன்னதாகவே 1 hour நம்ம கிளம்பி பயணமாகணும். நம்ம கொஞ்சம் சீக்கிரமே பயணம் ஆகிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை. லேட்டாக போனோம் அப்படின்னா அப்புறம் எக்ஸாமுக்கு அந்த பயம் பதட்டம் எல்லாமே வந்துடும். எக்ஸாமில் தான் நம்ம சிறப்பாக பெர்ஃபார்ம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடும். பணக்காரர் ஆகணும், அவ்வளோதானங்க. நெட்வொர்க்கை க்ரியேட் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறீங்களோ, எந்த அளவுக்கு உங்ககிட்ட மக்கள் ரொம்ப பிரியமாக இருக்காங்களோ உங்களுக்கு அவ்வளோது காசு வரும். செல்ஃபோன் கான்டாக்டில் ஆட்கள் அதிகமாக இருக்கிறதுனால காசு வராது. உங்களோட நினப்பு எத்தனை பேருக்கு, உங்களோட ப்ராடக்டோட நினப்பு எத்தனை பேருக்கு இருக்கோ அவ்வளவுதான் உங்களுக்கு காசு வரும். காசு கவுண்ட் பண்ணும்போது நம்ம பக்கம் வர்ற மாதிரி எண்ணுங்க. காசு எப்போது எண்ணுனாலுமே நம்ம பக்கம் வரணும். சில பேர் எண்ணும்போது என்ன செய்றீங்கன்னா வெளிப்பக்கம் போகிற மாதிரி எண்ணுறீங்க. இது மாதிரி எண்ணக்கூடாது. ஏன் பணம், ஏன் காசு, என்னோட காசு, நான் உழைச்ச காசு, இப்படி தான் நம்ம பணம் எண்ணணும். பணம் எண்ணும்போது நம்ம பக்கம் வரணுங்க.